ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த மாதிரி இன்ட்ரோ சீன் கொடுத்து ரொம்ப நாளாச்சு இல்லையா? இன்றைக்கி நான் வந்துட்டு என்ன இதில் காமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்து நான் க்ராசரி ஐட்டம் வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் சூப்பரான எம்மியான எங்கள் ஊர் ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு எப்படி வச்சுருக்கேன்னு காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனல் என் கிச்சன் ஃபுட் 40 ஃபுட். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்க, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோ. இந்த மாதம் நாங்கள் என்ன மளிகை ஜாமான் வாங்கியிருக்கோம். சர்க்கரை, நிலக்கடலை, அதை பாதியை வறுத்து ரவா சாப்பிட்றது. உப்புமா ரவா போய் ஃபோன் அடிக்குது. தோசைக்கு கோழிக்கு எந்த பொட்டுக்கடலை சட்னி அரைக்க, மசூர் ஆஃப் பண்ணியா இல்லையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இந்த மந்த்து மளிகை ஜாமான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறதா பண்ணேன். எங்கள் அத்தையை வச்சு பேச வச்சு எடுப்போன்னு பார்த்தேன். அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு. ஸோ அதுக்கு மேலே அவங்களால பேச முடியலை. ஸோ அதுக்கு மேலே இதுதான் நான் காமிக்கிறேன். மேகி வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் பாஸ்தா, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, மற்ற ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் அத்தை சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ளே ஃபோன் வந்ததுனால நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் 2 கிலோ கோதுமை மாவு ஏற்கனவே கொஞ்சம் இருக்கிறதுனால ஒரு மந்த்லி எனக்கு 2 கிலோ போதும் இதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு அப்பள பாக்கெட்டு, அதாவது என்றைக்காவது சாதம் காய் ஏதாவது இல்லைன்னா அப்பளம் வறுத்துக்கலான்ட்டு. இது வந்துட்டு பிரியாணி ரைஸு, இது உப்பு, நெய் சூப்பு, இது கல் உப்பு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் கோல்டு வின்னரு 3 லிட்டரு, அதாவது வந்து டீ ஃப்ரை மட்டும்தான் வந்துட்டு கோல்டு வின்னர் யூஸ் பண்ணுறது. ஏதாவது டிஷ் செய்யும்போது வந்து வாசனை இல்லாத எண்ணெய் சேர்க்கணுன்னா அந்த கோல்டு வின்னர் சேர்த்துக்குவேன். அப்புறம் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் வந்துட்டு நாங்கள் எங்கள் வீட்டு மரத்துலேயே ஆட்டின எண்ணெய் இருக்குது, அதனால் நான் வாங்கலை. இப்போ பார்த்திங்கன்னா இது மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஷாம்பு. நான் எப்போவும் ஷாம்பு டப்பாக வாங்கிடுவேன். ஸோ அது வாங்கினா பசங்க நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க கீழே ஊற்றி குளிக்கும்போது. ஸோ அதனால் இந்த மந்த்து நான் பாக்கெட் வாங்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா டீ தூள், ரெட் லேபிள் ஒன்று வாங்கியிருக்கேன், 3 ரோசஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். எது பிடிச்சிருக்கோ அதை குடிச்சிக்கலான்ட்டு. இது வந்துட்டு பாசி பருப்பு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வெண்சோளம், இது மிளகு, மல்லித்தூள், இது சாம்பார் தூள், ஜீரகம், அதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்துட்டு வாங்கி வச்சுக்கிறது. மிளகு மட்டும் நான் வந்து தனியாக மிளகுத்தூள் அரைக்கிறதுக்காக ஒரு பாக்கெட், அப்புறம் ரசத்துக்காக ஒரு முழு மிளகு வேணுங்கிறதுக்காக அது ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கம்ஃபர்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பரு, இது பாத்ரூம் ஓடோனில், அப்புறம் வந்துட்டு மைசூர் சாண்டல், மெடிமிக்ஸு, கோல்கேட்டு அதெல்லாம் வாங்கியிருக்கோம். அப்புறம் பினாயில், ஹார்பிக்கு, விம் லிக்யூடு, அதுக்கப்புறம் வந்து வீடு துடைக்கிற லைசால், அதுக்கப்புறம் வந்து அலுமினியம் ஃபாயிலு, இதெல்லாம் வந்துட்டு வாங்கியிருக்கோம். அது இல்லாமல் இட்லி அரிசி 10 கிலோ, சாப்பாட்டு அரிசி 10 கிலோ. இது தாங்க இந்த மந்தோட மளிகை ஜாமான் லிஸ்ட்டு. இதில் நான் ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் வாங்க மறந்துட்டேன், அப்புறம் போய் வாங்கிட்டு வந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோப்பும் வந்து வெல்லமும் வாங்கிட்டு வந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அன்றைக்கி மதியானம் வந்துட்டு நாங்கள் மளிகை ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்து குழம்பு வைக்கலாம், என்ன மதியானத்துக்கு லஞ்சு செய்யலாம்னு பார்க்கும்போது கருவாடு பாக்கெட் வாங்கிட்டு இருந்தது. ஸோ அதை வச்சு எங்கள் ஊர் ஸ்டைலில் எம்மியான கருவாட்டு குழம்பு ஒன்று ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு உரித்து வச்சுருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கருவாடு சூப்பராக அழகாக துண்டாக சூப்பராக இருந்தது, பார்க்கும்போதே ஆசையாக இருந்தது. ஸோ அதை நான் சுடுதண்ணி காய வச்சு அந்த கருவாடை அதில் போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெடியாக. இப்போ ஒரு மண் சட்டியில் தான் வைப்போம். கருவாட்டு குழம்புனா மண் சட்டியில் வச்சா தான் சூப்பராக இருக்கும். இந்த மண் சட்டியில் இப்போ நான் வந்துட்டு நல்லா காய வச்சுட்டு எண்ணெய் எடுத்துக்கிட்டேன், நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன், நீங்கள் எந்த வேணாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம், கடுகுளுந்தம் பருப்பு போட்டுட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வெடிக்க விட்டுக்கணும்.
அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை நச்சு வச்சுருக்கிறேன், நான் உரிச்சிட்டு நச்சு வச்சுருக்கேன், அந்த பூண்டை போட்டுக்கணும். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் தான் அதில் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நாம் வந்து 3 தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டு அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி இருக்கதே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா நசுக்கி விட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மசாலாத்தூள் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அதை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் மசாலாத்தூள் சேர்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு 1.5 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது வந்து ரொம்ப உரப்பில்லாதனால நான் தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் வெறும் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சால் கூட நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்சம் அதுக்காக சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் குழம்பு மிளகாத்தூள், அதாவது வீட்டில் அரைச்ச எல்லாம் சேர்த்து அரைச்ச தூள் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. புளி கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுருந்தேன், நெல்லிக்காய் சைஸு, அந்த புளியை எடுத்து அதில் கரைச்சி விட்டு ஊற்றிக்கிட்டேன். இது கருவாட்டு குழம்புக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா கெட்டியாக இருக்கணும். லைட்டாக ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டே. ஸோ அது வாசனையிலே நம்ம ஒரு சட்டி சோறு கூட சாப்பிட்லாம். இப்போ அந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும், கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக உப்பு போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பொரியல் வந்து கேரட்டு பீன்ஸு போட்டு பொரியல் பண்ண போகிறேன். அதுக்காக தவா வச்சுக்கிட்டு அது கூட வந்துட்டு கொஞ்சம் கடுகுளுந்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு, நான் வரமிளகா வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க, நான் இன்றைக்கி பச்சை மிளகா தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்குவோம். பாருங்கள், பீன்ஸு கேரட்டை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதை வந்துட்டு அது கூட சேர்த்துக்குவோம். அது ரொம்ப சிம்பிளான பொரியல் தான், நல்ல டேஸ்டான பொரியல். அதுவும் கருவாட்டு குழம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. நம்ம பீன்ஸு கேரட் போட்டனோட அதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா கிளறி விட்டு லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டு மூடி வச்சுருவோம். அந்த தண்ணியிலே அது காய் விடுற தண்ணியிலையும் கொஞ்சம் போல் ஊற்றின தண்ணியிலையுமே அது வேகட்டும். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, சலன்னு அப்புறம் காய் நல்லா இருக்காது. ஒரு 1/4 டம்ளர் மட்டும் ஊற்றினா போதும். நல்லா கிண்டி விட்டு அதை வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிற கருவாடை சேர்த்துக்க வேண்டியதான். உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, உப்பு உரப்பெல்லாம். ஏன்னா கருவாடு போட்டதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டோன்னா அந்த கருவாட்டிலையும் உப்பு இருக்கும், அதனால் ரொம்ப உப்பாக போயிடும் குழம்பு. ஸோ வந்துட்டு அரை உப்பாக குழம்ப வச்சுக்கோங்க. ஏன்னா கருவாடு வெந்ததுக்கப்புறமா அதுலேருந்தும் நமக்கு இறங்கும் வந்துட்டு உப்பு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா கருவாடை நம்ம அது கூட சேர்த்துக்கிட்டோம். சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். அப்போ தான் வந்து கருவாட்டு ஃப்ளேவர்லாம் குழம்புல இறங்கி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கருவாடு வெந்துடும். இப்போ போட்டுட்டு லைட்டாக ஒரு கிளறணும். ரொம்ப கிளறினோம்னா கருவாடு உடஞ்சிரும். போட்டு மூடி வச்சுருவோம். அது சிம்மில் வச்சுருவோம். அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பீன்ஸு கேரட்டு நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூ கொஞ்சம் ஒரு முடி திருவி அது மேலே தூவி விட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்தோன்னா நமக்கு வந்துட்டு இந்த பொரியலும் ரெடி ஆயிரும். இது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் வந்துட்டு தேங்காய் பூ போடணும். இப்போ பார்த்திங்கன்னா மதியானம் என்ன சமையல் பார்த்திங்கன்னா சுட சாதம், அதுக்கப்புறம் வள்ளிக்கிழங்கு. இது எங்கள் ஊர் சைடு கிடைக்கும். இதை கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். சும்மாவே சாப்பிட்லாம் ஸ்நாக் மாதிரி. இது பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு. அதில் கருவாடு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணி வச்சுட்டோம். எண்ணெய் மிதக்க சூப்பராக எம்மியான கருவாட்டு குழம்பு நமக்கு ரெடி ஆயிரும். துண்டம்லாம் அப்படியே கரையாமல் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த குழம்புக்கு நம்ம ஒரு சட்டி சோறு சாப்பிட்லாம் என்ன சூப்பராக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸு கேரட் பொரியல். இந்த கருவாட்டு குழம்புக்கும் பீன்ஸ் கேரட் பொரியலுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் அது தொட்டுக்கிறதுக்கு தயிர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் இதெல்லாம் வச்சுருக்கோம். இதுதாங்க இன்றைக்கி எங்களோட லஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.